இலங்கை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு தமிழர் தரப்பு பொது வேட்பாளரை நியமனம் செய்வதில் ஏகமனதாக கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் சங்கம் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களை மீட்டுத் தரக் கோரி அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அந்த வகையில் வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் கையில் கண்டன பதாகைகளை ஏந்தி கன்னட கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர் சங்க பிரதிநிதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது இலங்கை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு தமிழர் தரப்பு பொது வேட்பாளரை நியமனம் செய்வதில் ஏகமனதாக தெரிவினை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொழில் செய்கின்றவர்களைத்தான் இன்று கடத்தி காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகள் எங்கு என்று தெரியாமல் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் உழைப்பாளி என்ற வர்க்கத்தில் இல்லாமல் நாம் இன்று கையேந்தும் வர்க்கமாகவே நிற்கின்றோம். எனவே நமது உறவுகளை மீண்டும் திருப்பி தர வேண்டும் என்பதற்காகவே நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த உறவுகளுக்கான சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதோடும் நமது உரிமைகள் அனைத்தையும் நாம் பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதே நமது ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும்.